Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பின்ன ஆல்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டிஎன்பிஎல்ல நடக்க இருக்கிற 16வது T20 மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸ் வர்ஸ் மதுரை பேத்தன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:15க்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் சேம் SCF கிரிக்கெட் கிரவுண்ட் சேலத்துல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப நம்ம சேலத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவராலா அவங்க கொடுத்துருக்க பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே ஃபேவரா இருக்கும். அதுல ஸ்டார்டிங் இன்சைட் அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும். பால் நல்லாவே டேர்ன் ஆகும். அதுல பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல. அதுக்கப்புறம் போக போக ஸ்டேபிள் வந்து பிளே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அது ஓகே தான், ஓவரால் கொடுத்த ரிப்போர்ட் ஓகே தான். ஸ்டார்டிங்ல நடந்த மேட்சஸ் இந்த சீரீஸ்ல இந்த வெனுல நடந்த மேட்சஸ்ல வந்து பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் வெனுவா தான் வந்து இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் போல் பண்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கலன்னு தான் சொன்னோம். ஐ திங்க் ஒரு 5 விக்கெட் சம்திங் என்னதான் வந்து இருந்துருச்சு ஃபர்ஸ்ட் போல் பண்ற டீமுக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட்மிண்டன் டீம் 180+ மேல ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க. அண்ட் சேஸ் பண்ண டீம்னால அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல. அதுல செகண்டா போல் பண்ண டீம்ல பவுலர்ஸ் நல்லாவே வந்து டாமினேட் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த வெனுல. சோ இது கோயம்புத்தூர் வெனு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நடக்குது. ஏன்னா கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் அப்ல நடந்த மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் சைன் பண்ணாம வின் பண்ணியிருந்தாங்க. கடைசி ஒரு 3 மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீமால வின் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருந்தாங்க. சோ அப்படியே சேஞ்ச் ஆனிச்சு. சேம் இதுல எந்த வினாலும் அப்படிதான். அந்த பிச்சை வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சிருந்துச்சு, அதுல கொஞ்சம் இதா இருந்துச்சு, இடையூறா இருந்துச்சு. ஸோ நிறைய டிஃபிகல்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மழை பெய்யுதா இல்லையா, அந்த பிச்சு எந்த மாதிரி பிச்சில் பிளே பண்றாங்க அப்படிங்கிறத லைவ்ல நம்ம பார்க்கும்போது அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த டீமை மேக் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து நம்ம தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டசியாப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபண்டிசியாப்ல இருக்க டியோ ஆப்ஷன், இது ரெண்டுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததான் நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல டிஎன்பிஎல் மேட்சுக்கு கிராண்ட் லீக்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட், சீரீஸ் லீட் ரிப்போர்ட் அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரி வந்து கிராண்ட் லீக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு நம்மளால பெரிய அமௌண்ட் வந்து வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கம்மியான பீப்புள் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாவும் வந்து இருக்கு. இதோட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல பெஸ்ட் வர்ஸ் பெஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் தான் நம்ம பிக் பண்ண போறோம். நம்ம ஆப்பனண்ட் ஒரே ஒரு பிளேயர் தான் பிக் பண்ண போறாரு. அந்த பிளேயர் யாரு என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்கலாம் அந்த எந்த பிளேயர் நம்ம பிக் பண்ணா ஈஸியா வின் பண்ணலாம்ங்கிறத கொண்டு நம்மளால பார்த்து கணிச்சு நம்ம டீம் வந்து மேக் பண்ணிடுவோம். அதாவது இந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ண முடியும். இந்த ஹெட் டு ஹெட் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் 11 பேர் கூட டீமை கனெக்ட் பண்ண தேவையில்ல. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்லயும் வந்து ரன் ஆயிட்டு இருக்குங்க. வெறும் 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததான் வெனு ரெக்கார்ட். ஸோ வெனு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் 34 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 17 மேட்சஸ், பேட் செகண்ட் பண்ண டீம் 17 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் தவிர்த்துட்டு மற்ற மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் பண்ண டீம் அதாவது சேஸ் பண்ண டீம் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அந்த ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் லாஸ்ட் 5 வருஷத்துல 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல மதுரை பேத்தன்ஸ் ஒரு மேட்சஸ் கூட வின் பண்ண கிடையாது நெல்லை ராயல் கிங்ஸ் அகைன்ஸ்டா. சோ நெல்லை ராயல் கிங்ஸ் 3 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல 153ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 50 விக்கெட்ஸ், அதுல ஃபாஸ்ட் பாலர் 27, ஸ்பின்னர் 23 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு.
இப்போ ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துறோம். நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ்குமார், அஜிதேஷ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நிர்மல் குமார், ஈஸ்வரன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், அருண் கார்த்திக், ஹாரிஸ், சோனு யாதவ், முகமது ஆனந்த் கான், சச்சின் ராதி, வித்வேஸ்வரன், ஷெரியன் அண்ட் ராக்கி. ஸோ இதுதான் நெல்லை ராயல் கிங்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததான் மதுரை பேத்தன்ஸ். மதுரை பேத்தன்ஸ் இருக்க 11 பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தும் அனிருத் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சதுர்வேத், ரகுமான், கணேஷ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சரத்குமார், சரவணன், முருகன் அஸ்வின் அண்ட் ராஜலிங்கம், குர்ஜீப்ரீத் சிங், விக்னேஷ், சூர்யா ஆனந்த். ஸோ இதுதான் மதுரை பேத்தன்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்ஜீப்ரீத் சிங் 4 ஓவர் அண்ட் சூர்யா ஆனந்த் 4 ஓவர், முருகன் அஸ்வின் 4 ஓவர். ஸோ இவங்க 3 பேருமே 4 ஓவர் பவுல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஓவர் சரவணன், ராஜலிங்கம் அண்ட் விக்னேஷ் இவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணது பாத்தீங்கன்னா நிர்மல் குமார் 4 ஓவர், ராக்கி 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை சோனு யாதவ், சச்சின் ராதி, செரியன் அண்ட் ஹரிஸ் இந்த 4 பேருமே பவுல் பண்ணியிருந்தாங்க. வித்வேஸ்வரனுக்கு லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க கிடையாது. பேலன்ஸ் எல்லாம் வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சுனால ஸ்பின்னருக்கே நல்லா அதிகபட்ச ஓவர்ஸ் கொடுத்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான ஓவர்ஸ் தான் வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. அதை வித்வேஸ்வரனுக்கு பவுலிங் ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இதுல ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்றது பாத்தீங்கன்னா செரியன், ராக்கி இவங்க 2 பேரும் பவர் பிளேல வந்து பவுல் பண்ணிடுறாங்க. டெத் ஓவர்ல சோனு யாதவும் ராக்கி 2 பேர் சம்திங் வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா சோனு யாதவ் அண்ட் செரியன் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா சேம் சோனு யாதவ், ராக்கி இவங்க வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப இந்த டீம்ல ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் எந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இப்போ நான் கொடுக்கலாம், யார் இருக்கு இப்போ நான் கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நெல்லை ராயல் கிங்ஸ்னு கிடையாது, 2 டீமே எந்த டீம் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபேவரான ஒரு டீமை நம்ம மேக் பண்றது பெஸ்டா வந்து இருக்கும். லாஸ்ட் ஒரு மேட்சை மட்டும் நம்ம பார்த்து கன்சல்ட் பண்ண முடியாது. பிச்சு சேஞ்ச் பண்ணா ஒரு மழை பெஞ்சுது இல்லை இடர்கள் இருந்துச்சு, அதனால சேஸ் பண்ண டீமால வின் பண்ண முடியல அப்படிங்களா. பட் அதுக்கு மேலே மேட்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்கு. ஸோ நம்ம சேஃபா போகணும்னா அந்த மைண்ட்ல வந்து நம்ம போகலாம். ஸோ இந்த கிராண்ட் லீக் ரிஸ்க் ட்ரை பண்ணும்போது வேணா ஃபர்ஸ்ட் பெட் பண்ண டீமுக்கு ஃபேவரா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுதோ அவங்களுக்கு ஃபேவரா அந்த டீமை மேக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு இன்கேஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்றாங்க, சாரி பவுலிங் வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா சந்தோஷ்குமார், நிர்மல் குமார் அண்ட் ஈஸ்வரன். ஸோ இந்த 3 பேர் ட்ரை பண்ணிக்கலாம். அஜிதேஷை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் அருண் கார்த்திக். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். காரணம் சந்தோஷ்குமார் நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. குயிக் ஃபயர் நாக்கு வந்து பிளே பண்றாருங்க. அவருக்கு ஒரே ஒரு மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வராரு. ஃபீல்டிங் மூலமா அவருக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் வந்து கிடைக்காது. பேட்டிங்ல இருந்து மட்டும் அவர் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போகணும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, ஸோ லாஸ்ட் மேட்ச் இருக்க ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு சந்தோஷ்குமாருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. சந்தோஷ்குமார் இம்பார்ட்டன்ட் கொடுத்துறீங்க. ஒரு 15+ ரன் அடிக்கிறாரு, விக்கெட்டை வந்து இழந்துறாரு அப்படிங்கும் போது அவர் ட்ரீம் டீம்ல வருவாரான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வர முடியாது. ஏன்னா அந்த மற்ற பிளேயர்ஸ் வந்து ஒரு 15-20+ ரன் அடிக்கிறாங்க, என்ன ஒண்ணு அவங்க ஃபீல்டிங் பண்றாங்க, ஒரு 1 or 2 கேட்ச் பிடிச்சா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல பண்ணலாம். பட் சந்தோஷ்குமார் அந்த இம்பாக்ட் பிளேயரா இருக்கனால அந்த ஃபீல்டிங் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காதது பெரிய மைனஸா வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியும் சந்தோஷ்குமார் செகண்ட் பேட்டை நீங்க ஒரு இம்பார்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு 10ல ஒரு 4 டீம் அல்லது ஒரு 3 டீம் மட்டும் இம்பார்ட் கொடுத்துட்டு மற்ற டீம்ல நீங்க அவர் கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அஜிதேஷ் ஸ்பின்னர் அண்ட் ஃபாஸ்ட் பாலர் 2 பேருமே கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் செகண்டா பேட் பண்ணும்போது கொஞ்சம் இயர்லி விக்கெட் வந்து இழந்துட்டாரு. ஒரு 15 ரன்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. LBW என்ன ஒண்ணு அந்த பால் அடிக்க திணறாருன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 20 பாலுக்கு மேல பிடிச்சி ஒரு 15+ ரன் இப்படிதான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பால அந்த கனெக்ஷன் அதை பிளே பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்படியே ஆப்போசிட் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அஜிதேஷுக்கு ட்ரை பண்ணிட்டு செகண்ட் பேட்னா அஜிதேஷ் நீங்க ட்ரை பண்ண தேவையில்லை. நிர்மல் குமார் நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி ஆகணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 ஓவருமே பவுலிங் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவர் நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு. அதாவது விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா நம்ம எதிர்பார்க்கல. ஒரு விக்கெட் 2 விக்கெட் சம்திங் தான் எடுக்கிறாரு. பட் எக்கனாமிக்கலா பவுல் பண்றாரு. டீமை பொறுத்த வரைக்கும் அவர் விக்கெட் எடுக்கிறாரா இல்லையா அவங்க பாக்குறது கிடையாது. ஸ்கோர்ஸை கம்மி பண்றாரா, 2 ஓவர் 3 ஓவர் போடுறாங்க, எந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபுல் ஓவரை கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணிருந்தாரு. 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க.
இதே வேணுங்கிறனால இந்த மேட்சும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க போது 2 ஓவர் ஸோ நல்லா கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா 4 ஓவருமே போல் பண்ணிடுவார். அதுல இருந்து நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்த்தோம்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பவுலிங்ல இருந்து கிடைச்சிருது. ஃபீல்டிங் பண்றாரு, அதுல ஒரு கேட்ச் அன்எக்ஸ்பெக்டா பிடிச்சாருன்னு வச்சோம்னா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட். டீம்ல இருக்க ஒரு 4 கிட்டத்தட்ட அவர் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்ல இருந்து மட்டுமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. இன்கேஸ் பவுலிங்ல இருந்து அவருக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் கிடைக்கல, பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படிங்கும்போது பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் நிர்மல் குமாரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால சொல்றேன், நிர்மல் குமாரை நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்க. ரித்திக் ஈஸ்வரன். ஸோ ரித்திக் ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க இப்போ வந்து ட்ரை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த வெனுவுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பவர் பிளேயர் டக்கு விக்கெட்ஸ் வந்து போயிருது. மிடில் ஆர்டர் வரக்கூடிய பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரித்திக் ஈஸ்வரன் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்ல இருக்கிறாரு. டபுள் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய பிளேயரா வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருக்கும் போது அவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவருக்கு பேட்டிங்ல வந்து கிடைச்சிடும். அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, ரன் அவுட் ஸ்டம்பின்னு ஒரு 2 ரன் அவுட் ஒரு கேச்சஸ்ல ஈடுபட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்ச டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது சொல்றேன், ரித்திக் ஈஸ்வரன் ஃபர்ஸ்ட் பேட்னு ஒரு ரிப்பேர் கொடுத்துட்டு செகண்ட் பேட்டை நீங்க வீடியோஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அருண் கார்த்திக். ஸோ லாஸ்ட் மேட்ச் தவிர்த்து மற்ற மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் அப்படியே பேட்டிங் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர்ல சுருட்டிட்டோம், ஸோ அதை ஒரு 120+ ஸ்கோர்ல சுருட்டு ஈஸியா அடிச்சிடலாம், ஸோ பின்னாடி இருக்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரில சேஞ்ச் பண்ணாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த டிஎன்பிஎல்ல சம்டைம் டக்குன்னு பேட்டிங் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. 4 ஓவர் பவுல் போயிட்டு இருந்தா பவுலர் ஸ்டாப் பண்ணிட்டு புதுசு ஒரு பவுலருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, எனக்கு தெரிஞ்ச அருண் கார்த்திக் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகளும் அது இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். இன்கேஸ் அருண் கார்த்திக் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே அருண் கார்த்திக் தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பேட்டிங் ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. இவர் பின்தங்கி வர ஆர்டர் தான் சேம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க அருண் கார்த்திக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஹரிஸ்ல இருந்து சோனி யாதவ் வரைக்கும் கூட பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப அருண் கார்த்திக் சேம் இதே பொசிஷன்ல வந்தாலும் மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்டிங் சப்போர்ட்டிங்க பொறுத்து கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாப் பேட் பண்றாங்கன்னா இவர் வரையும் பேட்டிங் ஆர்டர் கூட வரது கிடையாது. ஏன்னா கடைசி கட்டத்துல ஹார்ட் ஹிட்டரான ஹரிஸ் அண்ட் சோனி யாதவ் இந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அருண் கார்த்திக் வராரு. ஸோ அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்னா அருண் கார்த்திக் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. ஹரிஸ் 2ல இருந்து 3 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்றாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். சோ இந்த வெனுல அதிகபட்ச விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான் வந்து எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதனால லாஸ்ட் மேட்ச் சச்சின் ரவி ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. 3 சம்திங் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. நல்லா கேம் சேஞ்சிங் பிளேயராக பிளே பண்ணியிருந்தாரு சச்சின் ரவியா பொறுத்த வரைக்கும். சோ அதான் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நெல்லை கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஹாரிஸ் நிர்மல் குமார் 2 பேருமே டாப் ஆல் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அண்ட் ரித்திக் ஈஸ்வரன் 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த டபுள் ஆப்ஷன் இருக்க 3 பேருமே நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சோனி யாதவ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அதாவது மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த வெனுல மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. அது எப்ப அவரை ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்ல நீங்க எல்லாருமே போத் ட்ரை பண்ணிருப்பாங்க, அதே ஆப்ஷனையும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மட்டும் சோனி யாதவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா அவர் கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணா டீம்ல ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வேணா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா சூட்டபிளா இருக்க மாட்டாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா. முகமது ஆனந்த் கான். சோ இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாதுங்க, ஒன்லி ஒன் பேட்டிங் ஆர்டர் மட்டும்தான். பவுலிங் ஆப்ஷன் இவருக்கு சுத்தமாவே கொடுக்கறது கிடையாது. பேட்டிங்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்னா செகண்ட் ஹாப் பேட் பண்ணும்போது அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் சுத்தமா கிடைக்கிறதே கிடையாது. சோனி யாதவுக்கு சம்டைம் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. சோ அதுக்கப்புறம் வர முகமது ஆனந்த் கானுக்கு வந்து சுத்தமா பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்காதனால அவர்கிட்ட இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல்டிங்லயோ ஒரு ரன் அவுட் சேசிங்ல ஏதோ ஒன்று கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா முகமது ஆனந்த் கான் கூட பேட்டிங் ஆர்டர் வரலாம். பட் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய விக்கெட்டிங் இல்லாதனால முகமது ஆனந்த் கானை நீங்க கேன்சல் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் இந்த பவுலிங் ஆப்ஷன்ல கம்மி பண்ணிட்டு பேட்டிங் ஆர்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்க,
ஸோ ஒரு 4 பவுலர்ல 5 பவுலர்ஸோட தான் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா 6th பவுலிங் ஆப்ஷன் நிர்மல் ஆனந்த் சாரி முகமது ஆனந்த்கான தான் வந்து இருப்பாரு. ஆனா இதுல கிட்டத்தட்ட ஒரு 6-7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனாலதான் முகமது ஆனந்த்கான பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஸோ அவரை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சச்சின் ராதி ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட் கொடுங்க. செகண்ட் பவுல்னா கண்டிப்பா அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த இம்பாக்ட் வந்து இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல்னா கண்டிப்பா நீங்க ஒரு இம்பாக்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் மாதிரி மலையடோட இருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மேட்ச் நடக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சச்சின் ராதி நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த ஒரு மழை இடையூறும் கிடையாது அப்படின்னு இருந்தாலோ இல்ல லாஸ்ட் நேரம் பிச்சில் மேட்ச் நடக்கல மேல பிச்சை சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இருந்தாலும் அப்போ சச்சின் ராதி ஃபர்ஸ்ட் பேட் பவுல் நான் மட்டும் இம்பார்ட் கொடுத்துருங்க. இல்ல லாஸ்ட் நேரம் அதே பிச்சை நடக்குது இல்ல மழை இடையூறுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சச்சின் ராதி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. விஜயேஸ்வரன் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது இல்ல. ஸோ நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல டிஎன்பியில பொறுத்த வரைக்கும் அவங்க டக்கு அந்த டைமிங் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் நான் இந்த பவுலருக்கு மாத்திரம் இந்த பவுலருக்கு மாத்திரம் இந்த பேட்ஸ்மேன் டாப் கொண்டு வரேன் அப்படிங்கிற நிறைய சேஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 10ல ஒரு 1 அல்லது ஒரு 2 டீம்ல வேணா விஜயேஸ்வரனுக்கு ஒரு டைம் டீம்ல வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சப்போஸ் டக்கு பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அவங்க பவுலிங் கொடுத்து ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். செரியன் ஸ்டார்டிங் பவர் பிளேல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோனி யாதவும் ராக்கி பாயா ராக்கி இவங்க 2 பேரும் வந்து பவுல் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது செரியன் ஸ்டார்டிங் இந்த பவர் பிளேல இருந்து அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ அதனால ஒரு 4 ஓவர் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் அவர்கிட்ட நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராக்கி ஒரு லெக் பிரேக் பவுலர். சம்டைம் இந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து ஒரு டேர்னிங்கா இருக்கும். ஒரு ஸ்பின்னர் டெத் ஓவர்ல பவுல் பண்றாருங்கும் போது கடைசி அந்த ஓவர்ல ஸ்பின்னருக்கு ஸ்ட்ரகிள் ஆறாங்க அப்படிங்கும் போது அந்த டெத் ஓவர்ல கண்டிப்பா 2 விக்கெட் கூட எடுத்துருவாரு. ஸோ அதனால சொல்ற ராக்கி 2 விக்கெட் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லுமே டோட்டலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாரு. அடுத்ததான் மதுரை பேத்தன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுல அரவிந்த் அனிருத் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். என்ன ஒண்ணு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அவங்களால அந்த பால சிரமப்படுறாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒருத்தர் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ண ஆரம்பிச்சிருவார். எனக்கு தெரிஞ்ச அனிருத்தோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15 பால் பிடிச்சாலும் ஒரு 10 ரன் இந்த மாதிரி தான் அடிக்கிறாரு. அரவிந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பாலுக்கு ஒரு 35+ ரன். சோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. சோ 2 பேருமே இந்த எல்லா பாலுமே அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. பாலுக்கு தகுந்தாப்புல ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். இன்கேஸ் செகண்ட் பேட்னா 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்னா 2 பேர்ல இருந்து எனி ஒரு பிளேயரை நீங்க உங்க காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் 2 பேருமே நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்டிங் ஆப்ஷன் தான் வந்து இருக்காங்க. இதுல சதுர்வேத் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியான விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு தான் சொன்னோம். அது ஒரு ரன் அவுட்ல விக்கெட் இழந்துட்டாரு. இந்த ரன் அவுட் விக்கெட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதிகுர் ரஹ்மான் என்ன ஸ்கோர் பண்ணியிருந்தாரோ அந்த ஸ்கோரை சதுர்வேத் தான் வந்து பண்ணியிருப்பாரு. இவரு அந்த இடத்துல ஸ்கோர்ஸ் பண்றது கொஞ்சம் கம்மியா வந்து இருந்திருக்கும். கொஞ்சம் டாப்பால கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துட்டாரு. அதுவும் எதிர்பாராத ஒரு ரன் அவுட்ல விக்கெட் இழந்ததுனால அந்த ஸ்கோர் பூரா இங்க ரஹ்மானுக்கு வந்து வந்துருச்சு. ஏன்னா ஒரு சதுர்வேத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன், வெரி ஹார்ட் ஹிட்டர், பால் வந்து அடிச்சு ஆடணுங்கிற மைண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். டாப்பான ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்தது பேட்ஸ்மேன் இருக்காங்க, என்னோட பங்களிப்பை நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு இந்த மேட்சஸா பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் சதுர்வேத்துக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரகுமானை நீங்க கன்சல்ட் பண்ணவே, ரகுமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா சதுர்வேத்தை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. கணேஷ் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். டாப் ஆர்டர்ல அதாவது ஆப்போனன்ட் டீம்ல இருக்க ஒரு விக்கெட் கீப்பர் ரித்திகேஸ்வரன் சேம் கணேஷ் 2 பேருமே ஒரே ஆப்ஷன் தான் வந்திருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்களோ அந்த டீம்ல இருக்க விக்கெட் கீப்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. செகண்டா பேட் பண்ற விக்கெட் கீப்பரை நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சரத்குமார் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் தான். பட் தேவையில்லாத ஷாட் ஆடி கொஞ்சம் விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காருங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் பேட்டிங் ஆடுற வராரு அப்படின்னா ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சரவணன் இந்த டீம்ல அந்த 4 ஓவர் பவுல் பண்ணிட்டு டெத் ஓவர் பவர் பிளே பவுலர் பவுல் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாரு. அண்ட் விக்னேஷ் அல்லது சூர்யானந்த் 2 பேர் சம்திங் யாரோ ஒருத்தர் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. இதுல முருகன் அஸ்வின் குர்ஜீத் சிங் இவங்க வந்து பவர் பிளேலயும் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருக்காங்க. சரவணனை பொறுத்த வரைக்கும்
2 அதிகபட்சம் 3 ஓவர் இந்த மாதிரி வந்து பவுல் பண்றாரு. லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். நல்லா புரிஞ்சுக்கணும், லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுல 2 பவுலர்ஸ் இருக்காங்க, விக்னேஷ் அண்ட் சரவணன் 2 பேர் இருக்காங்க. இதுல சரவணனுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு, பேட்டிங்லயும் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருக்கனால சரவணன் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். என்ன ஒண்ணு, அவர் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணாதது ஒரு மைனஸா வந்திருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரோ சரவணன் இப்போ வந்து செகண்ட் பவுலா நீங்க அவர் கன்சல்ட் பண்ண தேவையில்ல. முருகன் அஸ்வின் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலரா வந்திருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 4 ஓவருமே அவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே முருகன் அஸ்வின் ட்ரை பண்ணிருப்பாங்க, ரெஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது முருகன் அஸ்வின் நீங்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ராஜலிங்கம் 1 அதிகபட்சம் 2 ஓவர் இந்த மாதிரி தான் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. பெருசா பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இந்த போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக், 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அந்த டிஃபரன்ஷியல் பிக் அப்படிங்கிறனா, அந்த 1 விக்கெட்டுங்கிறது சண்டே 2ஆ கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர்ஸ்ல இவர் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ்லாம் வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். குர்ஜப்ரீத் சிங் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு ஸ்மால் லீக் கேப்டன்ஷிப் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ஒரு சுட்டுப்பா இருப்பாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கீங்க. ஆனா அந்த கேப்டன்ஸ் கடவுளுக்கு ட்ரை பண்றீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது கூட நீங்க ஒரு கேப்டன்ஸ் கடவுளுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் ஆப்ஷன் பவுலர். இந்த பெனூல எனக்கு தெரிஞ்சு இந்த பிச் சேஞ்ச் தான் கணிச்சு செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு கேப்டன்ஸ் கடவுள் சுட்டுப்பா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்திருக்கு. போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக் தான். அந்த கேப்டன்ஸ் கடவுள் மட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துங்க. விக்னேஷ் 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. சூர்யா ஆனந்த் ஃபர்ஸ்ட் பவுல்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மேட்ச் அப்படியே சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலராகவும் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சூர்யா ஆனந்த் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இந்த மேட்ச் 2 விக்கெட்டுங்கிறது அவர்கிட்ட இருந்து நான் ஆவரேஜா கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட். ஸோ இப்படிதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல டாப் ஆர்டர் டபுள் ஆப்ஷன் சொல்லி பெருசா யாருமே இல்லை. இதுல எனக்கு தெரிஞ்சு சதுரத் ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுட்டுபலா இருப்பாரு, இல்ல ரகுமான் ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுட்டுபலா பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே பவுலிங்ல குர்ஜீத் சிங்க்கு ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல நான் வந்து வைஸ் கேப்டன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கேப்டன்ஷிப் அளவுக்கு ஏன்னா டபுள் ஆஃப் சைஸ்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு கேப்டன்ஷிப் அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் எல்லாமே சிங்கிள் ஆப்ஷனுக்குனால நான் ஒரு வைஸ் கேப்டனுக்கு வேணா இவங்களை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அது நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நிர்மல் குமார் அண்ட் சோனி யாதவ் இந்த 2 பேருக்குமே நீங்க ஒரு கேப்டன் கேட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிர்மல் குமார் 4 ஓவருமே பவர் பண்ணி டாப் ஆர்டர்ல பவர் பிளேலே வந்து பேட்டிங் வந்து வந்துடுறாரு. ஏன்னா விக்கெட் வந்துச்சுன்னா டாப் ஆர்டர்ல இருக்கனால பேட்டிங் ஆர்டரும் வந்துருவார். அதனால சோனி யாதவ் அல்லது நிர்மல் குமாருக்கு ஒரு கேப்டன் கேட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ரித்திக் ஈஸ்வரன், ஹாரிஸ் அண்ட் சச்சின் ரதி, சந்தோஷ் குமார். சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நீங்க ஒரு கேப்டன் கேட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் கெஸ் அருண் கார்த்தி சேம் இதே டவுன்ல தான் வராரு அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவரு கூட நீங்க ரிஸ்கா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.